நேஷனல் பெர்மிட் இருந்தும் தனியாக சாலை வரி கோருவதற்கு எதிராக மாநிலங்களுக்கு இடையே ஆம்னி பேருந்துகள் இயக்கம் நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் பேருந்து உரிமையாளர்களை அமைச்சர் சிவசங்கர் பேச்சுவார்த்தைக்கு அழைத்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜகுமரன், விவரங்கள் என்ன? மாநிலங்களுக்கு இடையிலான அந்த வரி விதிப்பு நடைமுறை காரணமாக சென்னையிலிருந்து பெங்களூர் மற்றும் கேரள மாநிலங்களுக்கு ஆம்னி பேருந்துகளை பயன்படுத்தி வழக்கமாக செல்லக்கூடிய பயணிகள் பாதிப்படைந்திருக்கிறார்கள். வழக்கமாக இந்த நேஷனல் பர்மிட் முறையிலாக அந்த வரிகளை செலுத்தக்கூடிய வாகனங்கள் மாநிலங்களுக்கு இடையே இயக்கப்படும் பொழுது தனிப்பட்ட அந்த மாநில அரசுகளால் வரி விதிக்கப்படுவதில்லை. ஆனால் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்கள் இப்பொழுது நேஷனல் பர்மிட் முறையில் தங்கள் மாநிலத்திற்குள் பிற மாநில பதிவெண் கொண்ட வாகனங்கள் வந்தாலும் மாநிலத்திற்கென தனியாக வரி செலுத்த வேண்டும் என்று சொன்னதன் காரணமாகத்தான் இந்த வேலை நிறுத்த போராட்டம் என்ற அளவில் தொடங்கி இருக்கின்றார்கள். இந்த நிலையில் தான் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தற்பொழுது தமிழ்நாடு ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தை சார்ந்த பலருக்கும் அழைப்பு கொடுத்திருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்தில் அரியலூரில் நடைபெறக்கூடிய இந்த பேச்சுவார்த்தையின் மூலமாக ஆம்னி பேருந்து உரிமையாளர்களுடைய அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுமா என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கின்றது. ஏனென்றால் ஆம்னி பேருந்து உரிமையாளர்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டிற்குள் வரக்கூடிய பிற மாநில பதிவெண் கொண்ட வாகனங்களுக்கு என்று தனிப்பட்ட முறையில் வரி விதிக்க வேண்டாம். அவ்வாறு வரி விதிக்கும் பொழுது தமிழ்நாட்டு பதிவெண் கொண்ட வாகனங்கள் பிற மாநிலங்களுக்கு செல்லும் பொழுதும் வரி விதிப்பை எதிர்கொள்ள வேண்டியிருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்திற்கு சென்னையிலிருந்து பெங்களூர் போன்ற பிற மாநிலங்களில் இருக்கக்கூடிய முக்கிய நகரங்களுக்கு ஆம்னி பேருந்து இயக்க வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் 4.5 லட்சம் ரூபாய் அளவிற்கு 3 மாதத்திற்கு வரி செலுத்த வேண்டிய சூழ்நிலை இருப்பதாக சொல்லியிருக்கக்கூடிய அவர்கள் ஒரு சமரச தீர்வை ஏற்படுத்த வேண்டும். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் பிற மாநில போக்குவரத்து கழகத்தினரோடு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு தீர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இன்று இந்த பேச்சுவார்த்தை நடைபெறுகின்றது. இந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் அரியலூரில் அமைச்சர் முன்னிலையிலான இந்த பேச்சுவார்த்தையில் எடுக்கப்படக்கூடிய முடிவுகளை அடிப்படையாக வைத்து இன்று மாலை 5 மணிக்கு முன்பாக வெளிமாநிலங்களுக்கான ஆம்னி பேருந்து சேவை தொடருமா அல்லது அதற்கு எதிரான அந்த போராட்டத்தை மேற்கொள்ள இருக்கின்றார்களா என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பினை ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் வெளியிட இருக்கின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.